இந்த மாதம் ஆண்டவர் தந்த வார்த்தைக்கு நேராக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நாகூம் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நாகூம் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நாகூம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. இந்த 11வது மாதத்திலே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் தந்த ஒரு வார்த்தை, உன் பொருத்தனைகளை செலுத்து, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. நாகூம் தீர்க்கதரிசியை கொண்டு நினிவே பட்டணத்து ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், யூதாவே, உன் பண்டிகைகளை நீ ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. இனி துஷ்டன் உன் வழியா என்ன செய்ய மாட்டான்? கடந்து வர மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு காலவேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், துஷ்டன் நம் வழியாய் கடந்து வராமல் இருக்கணும்னா நாம் நம்முடைய பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் போது சொன்னார், ஆமென், எகிப்திலிருந்து அவர்களை விடுவிக்கும் என்பதாக, ஆமென், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், வீட்டு வாசலிலேயும், ஆமென், வீட்டு வாசல் நிலைக்கால்களிலேயும், ஜன்னல்களின் நிலைக்கால்களிலேயும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை என்ன செய்யணும்? செலுத்தணும். அதை நீங்க எப்படிப்பட்ட ஆட்டை எடுத்துக்கணும்னா, பழுதற்ற ஒரு ஆட்டுக்குட்டி என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும். அது 1 வயதுக்கு மேல இருக்கக்கூடாது, 1 வயதுக்கு கீழே இருக்கணும். அதுல பெண் ஆட்டுக்குட்டி எடுத்துக்கொள்ள கூடாது, அது ஆணாகவும் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பொருத்தனையா ஒரு வார்த்தையை சொன்னார், ஒரு உடன்படிக்கையா ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன தெரியுமா? நீ அந்த ஆட்டை எடுத்து பலி செலுத்தி அதனுடைய இரத்தத்தை எடுத்து உன் வீட்டு வாசல்ல தெளிச்சா, ஆமென், தோத்திரம், சங்கார தூதன் உன் வீட்டை கடந்து போகும்போது அவன் உன் வீட்டுக்குள்ள ஒரு இரத்தத்தினுடைய அடையாளம் இருக்கும் பாரு, அது அவனுக்கு அடையாளமாக இருக்கும். அல்லேலூயா. நீ அந்த பலி செலுத்தின ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்து வீட்டு வாசல்ல தெளிச்சு வச்சுட்டா, உன் வீட்டு வாசல்ல சங்கார தூதன் வந்து நிப்பான். அவன் பாப்பான், சுத்தி பாப்பான். உன் வீட்டு வாசல்ல ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும், ஜன்னல் நிலைக்கால ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கும். சுத்தி பார்த்த உடனே தூதனுக்கு தெரியும், இது தேவனால் பாதுகாக்கப்பட்ட வீடு, ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்பட்ட வீடு. இந்த வீட்டுக்குள் செல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் அதே வார்த்தையை அடிப்படையாக வைத்துதான் இந்த காலவெளியிலே நமக்கு சொல்கிறார், உன் பொருத்தனைகளை நீ நிறைவேற்றும் போது துஷ்டன் உன் வீட்டுக்குள் வருவான், உன் வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். அங்க எழுதப்பட்டிருக்கும், பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அல்லேலூயா. தேவ தூதன் அங்க ஒரு போர்டை பிடிச்சு நிப்பான், இந்த வீட்டிலே பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது, துஷ்டன் உள்ளே வருவதற்கு இடமில்லை, துஷ்டன் இந்த வீட்டுக்குள் பிரவேசிப்பதற்கு அதிகாரம் இல்லை. உங்ககிட்ட போய் பேசிட்டு இருக்கேன் பாருங்க, இதுக்கு இவ்வளவுதான் இல்லையாவா? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நாகூம் தீர்க்கதரிசியை கொண்டு, துஷ்டன் இனி உன் வழியா என்ன செய்வதில்லை? கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. அடிக்கடி நம்ம வீட்டை பிசாசு கிராஸ் பண்ணிட்டே தான் இருப்பான். எதுக்கு கிராஸ் பண்ணுவான் தெரியுமா? நீங்க ஒழுங்கா இருக்கிறீங்களான்னு பாக்குறதுக்கு கிராஸ் பண்ணுவான். அல்லேலூயா. நீங்க ஒழுங்கா இல்லைன்னா, கொஞ்சம் எல்லாம் தவறிட்டீங்கன்னா அவன் பாப்பான், இந்த விஷயத்துல தவறி இருக்கிறாங்க, இப்ப ஈஸியா இவங்களை தொட்டுடலான்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுவான், நீர் உத்தமைன்னு சொன்னீரே, நீர் நீதிமைன்னு சொன்னீரே, ரத்தத்தால கழுவப்பட்டன்னு சொன்னீரே, பாத்துரா இப்ப அவன் இப்படிப்பட்ட பொருத்தனை எல்லாம் பண்ணிட்டு இந்த பையன் நிறைவேற்றாம நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீர் என்னடானா இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? வேடி போட்டு வைத்திருக்கிறீர். கொஞ்சம் கண் அசைச்சு பாரு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சொல்ல மாட்டேன்றீங்களே, புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அநேக நேரம் பிசாசு அப்படித்தான் நம்மளை பத்தி கேட்டுட்டே இருப்பான். ஏங்க, ஆனானப்பட்ட பேதுருவையே போய் கேட்டான். இயேசு சொல்லும் போது சொன்னார், எப்பா, உன்னை கோதுமை மணிய சொலகல புடைப்பாங்க பத்தியா, அதே மாதிரி புடைக்கிறதுக்கு பிசாசு என்னிடத்துல என்ன கேட்டிருக்கிறான்? உத்தரவு கேட்டிருக்கிறான். இயேசு சொன்னார், நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு அவனுக்கு உத்தரவு இன்னும் கொடுக்கல.
அல்லேலூயா. அநேக நேரம் பிசாசு நம்மளை புடைக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறான். ஆனா கர்த்தர் இதுவரைக்கும் அவன் கையில நம்மளை ஒப்பு கொடுக்கல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனையோ தருணங்களை பிசாசு நம்ம வீடுகளை கிராஸ் பண்ணும் போதெல்லாம் எத்தனையோ மந்திரவாதம், எத்தனையோ பில்லி சூனியம், எத்தனையோ ஏவுதல்கள், எத்தனையோ சத்துருடைய போராட்டங்கள், வானமண்டல பொல்லாத ஆவியினுடைய கிரியைகள் நம்முடைய வீட்டுக்குள்ள வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் கர்த்தர் சொல்லுவார், இந்த வீட்டுக்குள் வருவதற்கு உனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உன் பொருத்தனையை செலுத்திடு. பொருத்தனை பேலன்ஸ்ல இருக்கவே கூடாது. என்னென்ன பொருத்தனை பண்ணீங்களோ அந்த பொருத்தனை எல்லாம் இந்த 11வது மாதத்தில் நிறைவேற்றப்படுவதாக. ஒருவேளை அது உங்களுக்கு கொஞ்சம் மறந்து கிடக்கும். நான் போன வாரம் அதை குறித்து உங்களோட பேசினேன். எப்ப நம்ம பொருத்தனை பண்ணுவோம், இக்கட்டில் என் வாய்களை திறந்து நான் சொன்ன அந்த பொருத்தனையை நான் என்ன செய்வேன், நிறைவேற்றுவேன்னு சங்கீதம் 66:14 நம்ம படிச்சோம். இந்த பொருத்தனை நம்ம பண்ணியிருப்போம். ஆனா நம்ம அதை அநேக நேரம் என்ன செய்திருவோம், மறந்துடுவோம். அதுக்கு யாக்கோபு அடையாளமா வைத்து சொன்னேன். யாக்கோபு புறப்பட்டு போகும்போது 26ஆம் அதிகாரத்துல ஒரு பொருத்தனை, ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா மறுபடியும் அவன் என்ன செய்துட்டான், அந்த பொருத்தனை என்ன செய்துட்டான், மறந்துட்டான். 31ஆம் அதிகாரத்துல வரும்போது 24 வருஷம் கழிச்சு கர்த்தர் அவனுக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஏன்னா முத மனைவிக்காக 7 வருஷம், 2வது மனைவிக்காக 7 வருஷம், 14 வருஷம், 10 வருஷம் மாமனாற்ற வேலை செய்திருக்கிற, மொத்தம் 24 வருஷம் அப்படியே மறந்து போய் அம்மா ஐயா ரொம்ப ஜாலியா செய்த பொருத்தனையை விட்டுட்டு நல்ல மனைவி, பிள்ளை, வீடு, குடும்பம், சம்பாத்தியம் அப்படின்லாம் வந்த உடனடியாக அப்படியே இருக்கிறார். இப்ப ஆண்டவர் அவனை கூப்பிட்டு சொல்றாரு, யாக்கோபே, நீ நல்ல வசதி வந்தவன் அமைதியா இருக்கிற, நீ புறப்பட்டு வரும்போது பெத்தேலிலே நீ பொருத்தனை பண்ண ஞாபகம் இருக்கா? அந்த பொருத்தனை நிறைவேற்ற வேண்டிய நேரம் இது. நீ எழுந்து புறப்பட்டு மறுபடியும் பெத்தேலுக்கு போ. நான் தரிசனமான இடத்துல நீ பொருத்தனை பண்ணின இடத்துல பலிபீடத்தை கட்டு, பலியை செலுத்து, கர்த்தருக்கு தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்னீங்களா, அதெல்லாம் கர்த்தருக்காக கொடு. ஆண்டவர் மறுபடியும் தட்டி எழுப்பி அவனை எழுப்பி மறுபடியும் பெத்தேலுக்கு வர கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. பதான் அராமில் இருக்கிற அவனை கர்த்தர் தட்டி எழுப்பி அந்த பொருத்தனை நிறைவேற்ற அனுப்பினது போல இந்த 11வது மாதத்தில் பொருத்தனைகளை மறந்து கிடக்கிற உங்களை கொஞ்சம் தட்டி எழுப்பி ஆண்டவர் மறுபடியும் அந்த பொருத்தனைகளுக்கு நேராக கொண்டு வர கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த பொருத்தனை யாருக்கு செலுத்த வேண்டும் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், வாசிக்கலாம் 50ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் போது, நாம் பொருத்தனை யாருக்கு செய்யணும், பொருத்தனையை யாருக்கு செலுத்தணும் அப்படின்னு பைபிள் தெளிவாக சொல்லுகிறது. 50ஆம் சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தில் சொல்லுகிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க யாருக்கு அப்ப பொருத்தனை செலுத்தணும்? உன்னதமானவருக்கு, சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு. உங்க பொருத்தனை எல்லாம் நீங்க நிறைவேற்ற வேண்டிய ஆளு யாருன்னா சர்வ வல்லமை உள்ள தேவன் தான். ஆமென். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. உங்க பொருத்தனை எல்லாம் தேவனுக்கு செலுத்துறது மட்டும் இல்ல, உங்க பொருத்தனை எல்லாம் எங்க வரணும்னா உபாகமம் 12ஆம் அதிகாரம், உபாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். உபாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார், உனக்குரிய பரிசுத்த வஸ்துக்களையும் உன் பொருத்தனைகளையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீ கொண்டு வந்து. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, உங்க பொருத்தனை கர்த்தருக்கு தான் செலுத்தணும். 2வது, அந்த பொருத்தனை எங்க செலுத்தப்படணும்னா கர்த்தருடைய ஆலயத்துல செலுத்தப்படணும். அல்லேலூயா. ஏன்னா உங்க பொருத்தனைகளை கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு நீங்கள் கொண்டு வர வேண்டும். ராமேன் சொல்ல மாட்டேன்றீங்களே. அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆலயத்தில் தான் அந்த பொருத்தனைகள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதனால்தான் நிறைய பேர் செய்கிற பொருத்தனை எங்க நிறைவேற்றணும்? சபையில நிறைவேற்றணும்னு சொல்றேன். ஸ்தோத்திரம். அதுக்கு இன்னும் ஒரு வசனம் இருக்கிறது, படிங்க. அந்த 12ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் சேர்ந்து வாசிப்போம். உபாகமம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஒரு இடம் உண்டாயிருக்கும். அங்கே நீங்கள் நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், உங்கள் சர்வாங்க தகனங்களையும், உங்கள் பலிகளையும், உங்கள் தசம பாகங்களையும், உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும், நீங்கள் கர்த்தருக்கு நேர்ந்து கொள்ளும் விசேஷித்த எல்லா பொருத்தனைகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் நீங்களும் உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் உங்கள் வேலைக்காரரும் உங்கள் வேலைக்காரிகளும் உங்களோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாமல் உங்கள் வாசல்களில் இருக்கிற லேவியனும் சந்தோஷப்படுவீர்களாக. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு
எச்சரிக்கையாயிரு. உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே கண்ட இடத்துல எல்லாம் போய் பொருத்தனை பண்ணக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டேன். எப்படி கண்ட இடத்துல எல்லாம் என்ன செய்யக்கூடாது? பொருத்தனைய நிறைவேற்ற போறேன்னு போயிடக்கூடாது. பாஸ்டர் நாங்க ஒரு பொருத்தனை பண்ணாதனால வேளாங்கண்ணிக்கு போறேன்னு போயிடாதீங்க. இல்ல ராஜாவூருக்கு போறேன்னு என்ன செய்யறாதிய போயிடாதீங்க. இல்ல குருசடிக்கு போறேன்னு என்ன செய்யறாதிய சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரியா முழிக்கிறீங்க. சிலரெல்லாம் அப்படிதான், நான் அப்படி பொருத்தனை பண்ணேன் இப்படி பொருத்தனை பண்ணிட்டேன். தோத்துரும். ஒரு தேங்காய் உடைப்பேன், இல்ல 50 தேங்காய் உடைப்பேன். அழகே இல்லை. தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்துல வந்து பொருத்தனை நிறைவேற்றாங்க. சொல்லுங்க, நீங்க யாருக்கு பொருத்தனை பண்றீங்க? தேவனுக்கு, உன்னதமானவருக்கு. அந்த உன்னதமானவருக்கு பண்ற பொருத்தனை தேவ சமூகத்தில் நிறைவேற்றப்படணும். அல்லேலூயா. அது கர்த்தருக்குரியது. கண்ட இடமெல்லாம் உன் பலிகளை என்ன செய்யக்கூடாது? செலுத்தக்கூடாது. தேவன் அதுல பிரியப்படவே மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அடுத்து சொல்லுகிறார், நீ பொருத்தனை செய்த பிறகு யோசிக்க கூடாது. ஆமென். வாசிங்க நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில், பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியா இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு அழகா பரிசுத்த வேதம் சொல்லுது பாருங்க. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பிறகு யோசிக்கிறது மனுஷனுக்கு எப்படி இருக்கும்? பக்கத்துல கை கொடு சொல்லுங்க, பொருத்தனை பண்ண பிறகு யோசிக்க கூடாது. அல்லேலூயா. பொருத்தனை செய்ய முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஒரு பொருத்தனையை செய்துட்டீங்கன்னா அந்த பொருத்தனையை நீங்க நிறைவேற்றியே ஆகணும். அதை மாற்றவே கூடாது. பொருத்தனை செய்த பிறகு யோசிக்கிறது அது அவனுக்கு எப்படி இருக்குமா? கண்ணியா இருக்கும். அல்லேலூயா. சொல்ல மாட்டேன்றீங்களே. ஒரு அம்மா ஒரு பொருத்தனை பண்ணா. எதுக்கு சொல்றேன்னா, பொருத்தனை பண்ண பிறகு யோசிக்கவும் கூடாது, அதை மாற்றவும் கூடாது. அதுக்காக சொல்றேன். ஒரு பொருத்தனை பண்ண, பாஸ்டர் எங்க வீட்டில் இருக்கிற ஆட்டு குட்டி போடும்போது முதல் ஆட்டுக்குட்டி யாருக்கு சொல்லுங்க? கர்த்தருக்கு. முதல் ஆட்டுக்குட்டி யாருக்கு? கர்த்தருக்கு அப்படின்னு பொருத்தனை பண்ணா. அந்த ஆடுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே இது நல்ல குட்டிகளை போடட்டும்னு சொல்லி ஜெபம் பண்ண. அந்த வீட்டுக்கு போய் முதல் குட்டி போட்டுச்சு பாருங்க, கிடா குட்டி. என்ன குட்டி? கிடா குட்டி. அது குட்டி போட்ட உடனே துள்ளி சாடிச்சு பாருங்க. அதை பார்த்த உடனே அந்த வீட்டுக்கார அம்மாவுக்கு கொஞ்சம் மனசுல சலபம் வந்துருச்சு. நம்ம வீட்டுல எல்லாம் பெட்ட குட்டியா இல்ல இருக்கு, கிடா குட்டியே இல்லையே, அதனால இந்த குட்டி நம்ம என்ன இருக்கட்டும், அழகா இருக்கு, கலர் இப்படி இருக்கு, வரி விழுந்திருக்கு, காது அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, அடுத்தது மனசுல நினைக்கிற, ஆண்டவரே இந்த குட்டி என்கிட்ட இருக்கட்டு, இனி அடுத்து போடுறது என்ன செய்யட்டும், இருக்கட்டும், அது ஆண்டவருக்கு தானே அப்படின்னு சொன்ன. கொஞ்ச நேரம் கழிச்சு அடுத்து ஒரு குட்டி போட்டுச்சு பாருங்க, அதுவும் கடா குட்டி. அது என்ன குட்டி? இப்ப அந்த குட்டியை பார்த்தா இந்த குட்டியை விட அது கொஞ்சம் இன்னும் பெரிய சைஸா இருக்கு. அது சைஸ் கொஞ்சம் எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. இப்ப மனசுக்குள்ள மறுபடியும் ஒரு யோசனை, சே ஆண்டவர்ட்ட நம்ம சொல்லிட்டோமே, இதை மாத்திட்டோமே, சரி என்ன செய்யுது, சொல்லியாச்சு, வேற வழி இல்லை. ஆண்டவரே முத போட்ட குட்டியை உனக்கு தாரேன், ரெண்டாவது போட்ட குட்டி இருக்கட்டும், எனக்கு இருக்கட்டும், நான் சொன்னது போல இருக்கட்டும் மாத்துச்சு. ஸ்தோத்திரம். ஒரு 2 வாரம் கழிஞ்சது. 2 வாரம் கழிஞ்சா முத ஆட்டுக்குட்டி பொல்லுன்னு வளருது. ரெண்டாவது ஆட்டுக்குட்டி பொல்லுன்னு குறையுது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப வருது, பாஸ்டர் ஆட்டுக்குட்டி செத்துரும் போல இருக்கு. என்ன விஷயம்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் இப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் பாஸ்டர், தெரியாம இப்படி மாத்திட்டேன் அப்படி. கடைசி அந்த ஆட்டுக்குட்டி பிழைக்கல, செத்து போச்சு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நேரம் அப்படித்தான். எங்க அப்பா ஒரு கதை சொல்லுவார். ஒருத்தர் மீன் பிடிக்க போய் உட்கார்ந்துருந்தானா குளத்தங்கரையில. சின்ன வயசுல எங்க அப்பா சொன்ன ஞாபகம் வருது.
அவன் மீனை பிடிக்கும் போது ரொம்ப நேரமா வலையை போட்டே உட்கார்ந்துருந்தானா. அவனுக்கு மீன் கிடைக்கவே இல்லை. அப்ப மனசுல நினைச்சான், ஆண்டவரே கிடைக்கிற மீன் உமக்கு தான், கிடைக்கிற மீன் உமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டையை போட்டு வச்சுட்டே இருந்தானா. டப்புன்னு அசைகிற மாதிரி இருந்தவனே இப்படி பிடிச்சு பார்த்தா ஒரு நல்ல பெரிய சைஸ்ல மீன். எப்பா நல்ல மீன் கிடைச்சிருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தா இவனுக்கு மனசுக்குள்ள சைஸ் பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சா. சரி திருப்பியும் போட்டுட்டு இருந்தானா. போட்டு மனசுக்குள்ள நினைச்சான், ஆண்டவரே இது எனக்கு வச்சுக்கிறேன், அடுத்த மீனை உமக்கு தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வலைய இந்த தூண்டில போட்டு வச்சுட்டு அடுத்தது கொழு வச்சு பாருங்க. இவன் அடுத்த மீனை எடுக்கிறதுக்குள்ள இந்த பிடிச்சு வச்சு இந்த மீன் துள்ளிச்சாடி எங்க போயிடுச்சு, தண்ணிக்குள்ள போயிடுச்சு. இப்ப இந்த மீன் எடுத்து பார்த்தா அதை கைக்குள்ள வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அல்லேலூயா. நீங்க எதையாவது பொருத்தனை பண்ண பிறகு மாத்தணும்னு நினைச்சா ஆண்டவர் பயங்கரமான ஆளு. நீங்க நினைக்கிறது போல அவர் இல்லை. பைபிள் வசனம் சொல்லுது, நீ பொருத்தனையை மாற்றினா அது உனக்கு எப்படி இருக்கும், கண்ணியா இருக்கும். நீங்க மாத்த மாத்த அவரும் மாறிட்டே இருப்பார். ஆமே அல்லேலூயா. அவர் மாறுகிறவர் அல்ல, ஆனா நீங்க மாறினா பைபிள்ல சொல்லிருக்கு, புனிதருக்கு புனிதராகவும் மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவராகவும். பைபிள் வசனம் தெளிவா சொல்லுது. அவர் புனிதனுக்கு எப்படி இருப்பாரா, நீ பரிசுத்தமா இருந்தா ஒழுங்கா பொருத்தனை பண்ணா ஒழுங்கா நிறைவேற்றினா புனிதராகவே இருப்பார். நீ பொருத்தனையை மாத்தணும்னு நினைச்சா மாறுபாடு உள்ளவரா மாற ஆரம்பிச்சா ஆண்டவர் எப்படி மாறிடுவாரு, மாறுபாடு உள்ளவராக மாற ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, பொருத்தனை பண்ண முன்னாடி ரொம்ப யோசிங்க, பண்ணின பிறகு மாத்திராதீங்க. அல்லேலூயா. சோத்திரம். சங்கீதக்காரன் சொல்றான் 61ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல, 61ஆம் சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்துல இப்படி சொல்லுகிறான், இப்படியே தினமும் என் பொருத்தனைகளை நான் செலுத்தும்படியாக உமது நாமத்தை என்றைக்கு கீர்த்தனம் பண்ணுவேன். எப்படி சொல்றான், தினமும் என் பொருத்தனையை செலுத்தணும். ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல. அந்த பொருத்தனை எனக்கு மேல எப்படி இருக்குது, தினமும் அந்த பொருத்தனையை செலுத்தணும். சில பொருத்தனை எல்லாம் தினமும் என்ன செய்யணும், செலுத்தணும். சில பொருத்தனை அப்படிதான் நம்ம வச்சிருப்போம், தினமும் நமக்கு செய்வேன்னு சொல்லியிருப்போம். அந்த பொருத்தனைகள் எல்லாம் தினமும் நம்ம என்ன செய்யணும், செலுத்தணும். அல்லேலூயா. ஆமா, அவர் பொருத்தனைகளே பிரியப்படுகிற தேவன். நம்முடைய ஆண்டவர் பொருத்தனைகள் என்ன செய்கிறாரா, பிரியப்படுகிறாரா, அதை அவர் வாஞ்சிக்கிறார். நான் போன வாரம் சொன்னேன், பொருத்தனை பண்ணா நிச்சயம் அற்புதம் நடக்கும். பழைய விசுவாசிகள் ஆதி சபையில் அப்படியெல்லாம் நடந்திருக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போனாதான் பாவமே தவிர நேர்ந்து கொண்டதை செய்துட்டா கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே தொடர்ந்து நாம் தியானிக்க, இதுவரைக்கும் ஒரு இன்ட்ரோடக்ஷன்ல தான் பேசிட்டு இருந்தேன், இப்பதான் பிரசங்கத்துக்கு உள்ளே வாரேன். ஸ்தோத்திரம்.